அனைவருக்கும் வணக்கம். திருநெல்வேலி ஜோதிடர் சொக்கலிங்கம் என்ற யூடியூப் சேனல் இது வரைக்கும் 1000க்கும் மேற்பட்ட பேர்களுக்குண்டான பலன்கள் பதிஞ்சிருக்கிறேன். ஸோ இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஹோம் பேஜில் போய் வீடியோஸில் பார்த்து அந்தந்த பேருக்குடையவங்க உங்கள் பேர்களுக்குண்டான பலன்கள் தெரிஞ்சுக்கோங்க. குறிப்பாக அந்த விபீஷ் அப்படிங்கிற பேருடையவங்க உங்கள் குடும்பத்திலே சொந்தக்காரங்களே நட்பு வட்டாரத்தில் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு நம்ம வீடியோ லிங்கை தயவு செஞ்சு ஷேர் பண்ணுங்கள். நிறைய நண்பர்கள் ஜோதிடத்தி மேல் பற்றுக்கொண்டு நிறைய இடங்களில் ஜோதிடம் படிச்சுமே ஒரு ஜாதகத்தை கையில் கொடுத்தா பலன் சொல்ல திணறக்கூடிய ஜோதிட நண்பர்களுக்கும் ஏற்கனவே ஜோதிட தொழிலாக பார்த்துக்கிட்டு இருக்கிற ஜோதிட நண்பர்களுக்கும் இந்த ஜோதிட பரிகார புத்தகங்கள் மக்கள் மத்தியில் நீங்கள் தைரியமும் பலன் சொல்ல உதவும். என்னுடைய ஜோதிட பரிகார புத்தகங்கள் லிஸ்ட்டை பிறப்பாங்க. ஸ்க்ரீனில் ஸ்க்ரோல் ஆகக்கூடிய டெலிகிராம் நம்பருக்கு மெசேஜ் பண்ணிங்க அப்படின்னா என்னுடைய புத்தகங்களுடைய லிஸ்ட்டோட விளக்கங்களை தர பார்த்துட்டு தேவையான புத்தகங்கள் வாங்கிடலாம். அஸ்ட்ராலஜிக்கல் கன்சல்டேஷன், ஜாதகம் பார்க்க, ஜாதகம் எழுத, பிறந்த குழந்தைகள் கரிச பேர் சூட்ட, திருமண பொருத்தம் துல்லியமாக பார்க்க, குலதெய்வம் அறியாதவங்க குலதெய்வம் அறிய, அஸ்ட்ரோ நியூமராலஜி, அஸ்ட்ரோ நேமாலஜி, ஜாதகமே இல்லாதவங்களுக்கும் பலன் சொல்ல போன்ற அஸ்ட்ராலஜிக்கல் கன்சல்டேஷனுக்கு தாராளமாக நீங்கள் நினைக்கலாம். குறைந்த குருதட்சணையில் தரமான ஆலோசனைகள் வழங்கப்படும். நேரில் வரணுங்கிற அவசியம் கிடையாதுங்க, ஃபோன்லேயே பலன் சொல்லிடுவேன். சரிங்க, இன்றைக்கி பதிவுக்குள்ளே போவோம். விபீஷ் என்ற பேருக்கான 50 வகையான நேமாலஜி பலன்களை பார்ப்போம். ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு, எந்த ஒரு விஷயத்துலையும் கௌரவம் பார்ப்பீங்க. 2வது பாயிண்ட்டு, புத்திசாலியாக இருப்பீங்க. 3வது பாயிண்ட்டு, பூர்வீக தொட்டு மாறி இருப்பீங்க. 4வது பாயிண்ட்டு, செரிமான கோளாறு டைஜஷன் ப்ராப்ளம் உண்டு. 5வது பாயிண்ட்டு, கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம் உண்டு. 6வது பாயிண்ட்டு, உங்கள் அப்பா உங்கள் தாத்தாவுக்கெல்லாம் திதி தர்ப்பணமே சரியாக கொடுத்துருக்க மாட்டார், ஸோ அது பித்ரு சாபம். 7வது பாயிண்ட்டு, இதன் காரணமாக உங்களுக்கு ஒரு குழந்தை கண்ணில் காட்டி மறைக்குங்க. 8வது பாயிண்ட்டு, மூத்த குழந்தை மேலே அதிகமான பாசம் வச்சுருப்பீங்க. மூத்த குழந்தைக்காக நான் எதையும் செய்வேன் அப்படிங்கிற மாதிரி அதிக எதிர்பார்ப்பு, அதிக பாசம் இருக்கும். 9வது பாயிண்ட், தைரியசாலியாக இருப்பீங்க. 10வது பாயிண்ட், அவசர புத்தி உண்டு. 11வது பாயிண்ட், அம்மா வழியில் அறுப்பு ஆயுளில் இறந்து போனவங்க உண்டு, அவங்க நினச்சி நீங்கள் அம்மாவாசை தரும், தயிர் சாதானம் கொடுப்பது புண்ணியத்தை தரும். 12வது பாயிண்ட், அம்மா கூட பிறந்தவங்க ஒருத்தவங்களுக்கு மன வாழ்க்கை பாதிக்கப்பட்டிருக்கும். 13வது பாயிண்ட், கால்குலேட்டிவ் மைண்டு நீங்கள். 14வது பாயிண்ட், யூரினரி பிரச்சனை உண்டு. 15வது பாயிண்ட், பழகினவங்களே எதிரியாயிருவாங்க, நண்பனே பகையாயிருவாங்க. 16வது பாயிண்ட், தசைப்பிடிப்பு பிரச்சனையால் அவதிப்படுவீங்க. 17வது பாயிண்ட், ஜோதிடம் ஆன்மீகத்தில் உங்களுக்கு ஆர்வம் ஈடுபாடு அதிகமாக இருக்கும். 18வது பாயிண்ட், தூக்க குறைபாடு பிரச்சனை உண்டு. 19வது பாயிண்ட், குலதெய்வ வழிபாட்டில் குறைகள் இருக்குங்க. குலதெய்வ வழிபாடு சரியாக செஞ்சுருக்க மாட்டீங்க, அது குலதெய்வம் யாருன்னே தெரியாத நிலை உங்கள் குடும்பத்தில் இருக்கும். 20வது பாயிண்ட், குதிங்கால் வழியால் அவதிப்படுவீங்க. 21வது பாயிண்ட், சொந்த தொழில் நீங்கள் செய்யக்கூடாதுங்க, மீறி செஞ்சால் நஷ்டமாயிரும். 22வது பாயிண்ட், கடன் பிரச்சனை உண்டு. 23வது பாயிண்ட், தாய்மாமா உறவு பகையாகும். 24வது பாயிண்ட்டு, உங்கள் மேரேஜை பார்க்கறதுக்கு முன்பாகவோ அல்லது அதிகபட்சம் உங்களுக்கு 40 வயசுக்குள்ளேயோ அப்பா இழக்கக்கூடிய அமைப்புகள் உண்டுங்க. 25வது பாயிண்ட்டு, அப்பாவுடைய வேலையோ அப்பாவுடைய தொழிலோ உங்களுக்கு அமையுங்க. 26வது பாயிண்ட்டு, அப்பாவால் ஜீவன முன்னேற்றங்கள் உண்டு. 27வது பாயிண்ட்டு, உங்கள் முன்னேற்றத்தை காணும் பாக்கியம் அப்பாவுக்கு இருக்காது. 28வது பாயிண்ட்டு, அலைச்சலான வேலை, அலைச்சலான தொழில் தான் உங்களுக்கு யோகத்தை கொடுக்கும். 29வது பாயிண்ட்டு, அப்பா ஒரு கூட பிறந்த உடன்பிறப்ப பேச்சுவார்த்தை விலைக்கு வச்சுருப்பார். 30வது பாயிண்ட்டு, அம்மாவுக்கு மன வாழ்க்கையில் பாதிப்புகள் உண்டு. 31வது பாயிண்ட்டு, ஒன்று நீங்கள் கோவிலுக்கு சொந்தமான இடத்துல குடியிருப்பீங்க, அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் இருக்கக்கூடிய இடத்துல சாமி பீடம் இருக்குங்க, சொந்த தேவதையை வழிபட்டுட்டு வாங்க. 32வது பாயிண்ட், யூரினரி பிரச்சனை உண்டு. 33வது பாயிண்ட்டு, அப்பா கூட பிறந்தவங்களை அப்பா வழி சொந்தக்காரங்களை வெறுப்பீங்க. 34வது பாயிண்ட்டு, பூர்வீக சொத்துக்களை அழிஞ்சிருக்கும். 35வது பாயிண்ட்டு, நீங்கள் வேலை பார்த்தாலும் சரி தொழில் செஞ்சாலும் சரி அதில் திருப்தி இருக்காது. 36வது பாயிண்ட்டு, படிப்புக்கு சம்மந்தம் இல்லாத வேலை தாங்க அமையும், அதான் உங்களுக்கு யோகத்தை கொடுக்கும். 37வது பாயிண்ட்டு, வீட்டில் மனைவியோடைய ராஜ்யம் தாங்க, மனைவியோடைய நிர்வாகம் தான் இருக்கும். 38வது பாயிண்ட்டு, மனைவியாலேயோ அல்லது மனைவி வழி உறவினராலேயோ ஒரு அவமானம் தலைகுனிவுகளை சந்திப்பீங்க. 39வது பாயிண்ட், அழகான மனைவி அமைவாங்க. 40வது பாயிண்ட்டு, மனைவி புத்திசாலியாக இருப்பாங்க. 41வது பாயிண்ட்டு, வயசு வித்தியாசமுள்ள மனைவி அமைவாங்க. 42வது பாயிண்ட், மனைவி கண்டிஷன் போடுவாங்க. 43வது பாயிண்ட், மனைவி வாய்ப்பேச்சால் திறமசாலியாக இருப்பாங்க. 44வது பாயிண்ட், மனைவியுடன் சண்டை சச்சரவுகள் உண்டு. 45வது பாயிண்ட், திருமண வாழ்க்கையில் திருப்தி இருக்காது. 46வது பாயிண்ட், அலைச்சல் விரும்பியாக இருப்பீங்க. 47வது பாயிண்ட், அம்மாவுடன் கருத்து வேறுபாடு உண்டு. 48வது பாயிண்ட், அம்மா மேலே கோபங்கள், அம்மா மேலே வெறுப்புகள் இருக்கும். 49வது பாயிண்ட், செய்வன பிரச்சனை இருக்குங்க உங்கள் குடும்பத்தில், அது உங்கள் பேரே சொல்லுதுங்க. இந்த செய்வன அப்படிங்கிறது இந்த காலத்தில் இருக்குதா, நான் எப்படி சார் நம்புறதுன்னு கேட்குறீங்களா? அதுக்கு உண்டான சிம்டம்ஸ் சொல்லி நான் நிரூபித்து காட்ட முடியும். இதுக்கு உண்டான சிம்டம்ஸ் கால் சம்பந்தமான பிரச்சனை, அடிக்கடி காலில் அடிபடுறது, கால் வலி, கால் உளைச்சல், தரையில் உட்காந்தாலே கால் மரத்து போகிறது இருக்கும். தூக்க குறைபாடு பிரச்சனை இருக்குங்க. அதே மாதிரி பாத எரிச்சல் இருக்கும். வீட்டுக்குள்ளே ஆந்தை, ஓனா, வௌவால், விஷச்சந்துக்கள் அடிக்கடி வந்துட்டு போகுங்க. நிறைய சிம்டம்ஸ் இருக்குது. நான் சொன்னால் நீங்கள் ஆமாம் தான் சொல்வீங்க. நம்பிக்கை இருந்துச்சுன்னா வாட்ஸ்அப்பை தொடர்பு கொள்ளுங்கள். இந்த செய்வனைக்கு உண்டான பரிகாரத்தை நான் 2 மாதத்தில் நிவர்த்தி பண்ணி கொடுக்குறோம். நல்லபடியாக உங்களுக்கு தீர்வு கிடைக்கும். நீங்களே மாற்றத்தை உணரலாம். அல்லது
அதாவது உங்களுக்கு நம்பிக்கையானவங்க யாராக இருந்தாங்கன்னா தாராளமாக வச்சு செஞ்சுக்கோங்க. ஆனால் கட்டாயம் இந்த செய்வனைக்கு நிவர்த்தி செய்யணுங்க. அப்படின்னா தாங்க உங்களால் முன்னேற முடியும். இல்லைன்னா திறமைக்கேற்ற முன்னேற்றம் இருக்காதுங்க. 50வது பாயிண்ட், உங்களுடைய ஆத்மார்த்தமான தெய்வம் முன் ஜென்மத்தில் நீங்கள் ரொம்ப வேண்டி விரும்பி வழிபட்ட தெய்வம் இந்த ஜென்மத்தை அர்பாலிக்கு நிற்கிறது யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா சிவபெருமான் தாங்க. இத்துடன் விபீஷ் என்ற பெயருக்கான 50 வகையான நைமாலஜி பலன்கள் முடிவடைகின்றன. இந்த பெயரை வச்சு 50 பலன் சொல்கிறேன் அப்படின்னா ஜாதகத்தை வச்சு அதிகமாகவும் எவ்வளோ துல்லியமாகவும் சொல்லுவேன் அப்படிங்கிறத யோசிச்சு பாருங்கள் நண்பர்களே. ஸோ ஒரு முறை அஸ்ட்ராலஜிக்கல் கன்சல்டேஷனுக்கு வாங்க. நன்றி நேயர்களே, நன்றி, வணக்கம்.